ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்திலே தங்கி இருந்து 3 நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்கள். அதாவது ஏசப்பா பார்த்தீங்கன்னா ஒரு வனாந்திரத்தில் வந்து ஒரு பிரசங்கிக்கிறார். அநேக ஜனங்கள் வந்து அவர் வசனத்தை கேட்கும்படி வராங்க. அது மட்டும் இல்லை, அநேக ஜனங்களுக்குள்ள வியாதி இருக்குது, அநேக ஜனங்களுள்ள பிசாசு கடவுளை அவங்க இருக்கிறாங்க, அநேக ஜனங்களும் அவங்க வந்து கஷ்டப்பாடத்தோடு ஏசப்பா கிட்ட வராங்க. வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து பாலைவனத்தில் அந்த வந்து வனாந்தரத்தில் அவங்க 3 நாள் அந்த இடத்துல தங்கியிருந்து இரவு பகல் கர்த்தருடைய வார்த்தை கேட்குறாங்க. அது மட்டும் அந்த இடத்துல அதிசய அற்புதம் நடக்குது. அநேக ஜனங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு ஏசப்பா துரத்துற, அநேக ஜனங்களுக்குள்ள வியாதியை கர்த்தர் சுகப்படுத்துற, அநேக ஜனங்களுக்குள்ள கஷ்டங்கள் பாரங்கள் அந்த வசனத்தை கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது அவங்க எல்லாம் மனம் மாறி ஒரு சமாதானமாக ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊழியம் முடிஞ்சு அந்த ஜனங்க வந்து திருப்பி வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஏசப்பா அந்த ஜனங்களை பார்த்து பரிதபிக்கிறார். ஐயோ, இந்த ஜனங்கள் வந்து 3 நாள் அங்கேயே தங்கியிருந்து அவங்க எதுவுமே சாடாமல் இருக்கிறாங்க, இந்த ஜனங்களை எப்படி அனுப்புது, எனக்கு மனசு இல்லை, இவங்க எங்கன்னா வழியில் போனால் சோர்ந்து கீழே விழுந்துருவாங்க சொல்லி ஏசப்பா ரொம்ப பரிதபிச்சு அதுக்கப்புறம் சீசரில் கூட சொல்கிறார், இந்த ஜனங்களை நான் எப்படி அனுப்புது, எனக்கு மனசு இல்லைப்பா, இந்த ஜனங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுங்க சொல்லி ஏசப்பா சீசரில் சொல்லும் போது சீசருங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் இவ்வளோ ஜனங்களை எங்கேருந்தாலும் அப்போதையும் மீன்களை கொண்டு வந்து கொடுக்க முடியும், இவ்வளோ ஜனங்களுக்கு காசு கொடுத்தா வாங்க முடியாது, அது சாத்தியமில்லாத காரியம் சொல்லி ஏசப்பா கிட்ட வந்து சீசருங்க சொல்லும் போது உடனே ஏசப்பா வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு வாங்கப்பான்னு சொல்லி ஏசப்பா சீசர்கிட்ட சொல்கிறார். அதுக்கப்புறம் சீசருக்கு பார்த்தீங்கன்னா சில கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில மீன்கள் அப்பங்களை வச்சுருக்காங்க. அதை போய் சீசருங்க வந்து ஏசப்பா கிட்ட கொண்டு போய் தராங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா சீசர்களை பார்த்து சொல்கிறார், இந்த ஜனங்களை வந்து சாப்பிட ஆயத்தப்படுத்துப்பா, இவங்களை வரிசை நீ பந்தியில் உட்காருவேன்னு சொல்லி ஏசப்பா சீசர்கிட்ட சொல்லும்போது அதுக்கப்புறம் சீசருங்க போய் அந்த ஜனங்களை எல்லோரும் வரிசை உட்கார வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசப்பா வந்து அந்த சிறு மீன்களை அப்பத்தை எடுத்து அவர் வானத்தை நோக்கி ஜெபம் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா அது ஆசீர்வதிக்க அது பயங்கர ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம் மாறிச்சு. அதுக்கப்புறம் ஏசப்பா வந்து அந்த மீன்களையும் அப்பங்களையும் வந்து சீசர்கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சீசர் எல்லா ஜனங்களுக்கும் அவங்க பந்தியில் பரிமாறுறாங்க. எல்லா ஜனங்களும் சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு அவங்க மீதி வந்து 7 கூட நிறைய எடுத்தாங்க. அதாவது அவங்க சாப்பிட்ட ஜனங்க பார்த்தா ஒரு 4000 பேர் இருப்பாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவ்வளோ ஜனங்களுக்கு கர்த்தர் வந்து போஷித்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜனங்களுக்காக ஏசப்பா பரிதபிக்கிறார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி, நம்ம கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவம் இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் பிறந்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டோடைய பிள்ளைகள் தான். ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய இந்த ஏசப்பா காத்திருக்கிறார். வேதம் சொல்லு, இவர் பூமி எங்கும் சுற்றி நன்மை செய்து திரிந்தவராக இருக்கிறார். இவர் நன்மை உள்ள தேவன். ஒன்னே ஒன்று, இந்த ஏசப்பா நம்பி ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது வேணாம் ஆண்டவரே, என் வாழ்க்கையை நடத்துங்க சொல்லி நீங்கள் விசுவாசமாக நீங்கள் கேட்கும் போது, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அவர் நாமத்தில் நீங்கள் விசுவாசமாக கேட்கும்போது நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. வேதம் அப்படி தான் சொல்லி நாமத்தால் நீங்கள் எதை கேட்டால் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு, உங்களுக்கு நன்மை செய்வார். அந்த ஏசப்பா நன்மை உள்ள தேவன். ஒவ்வொரு உலகத்தில் பிறந்து ஒவ்வொரு பிள்ளைகளை ஏசப்பா பரிதபிக்கிறார். அந்த ஜனங்களுக்கு பரிதபிச்சார், அந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் கொடுத்தாரு. உங்களுக்கு ஏசப்பா எல்லாவற்றையும் கொடுப்பார். உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த ஏசப்பா கிட்ட கேளுங்க, நிச்சயமாக கொடுப்பார். உங்கள் வாழ்க்கை நீங்கள் வியாதியோடு இருக்கீங்களா, ஏசப்பா எனக்கு இந்த வியாதியை சுகப்படுத்தி சொல்லி நீங்கள் ஏசப்பா விசுவாசமாக கேளுங்க. நீங்கள் எப்படியாப்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, ஏசப்பா நிச்சயமாக உங்கள் வியாதியில் சுகம் கொடுப்பார். வேதம் சொல்லுவது, தம்முடைய ஒரே பேரான சொந்த குமாரன் என்று பாரம் நாம் எல்லோருக்காக ஒரு ஒப்பு கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி, நமக்காக அவர் ஜீவனே கொடுத்தார். நீங்கள் நல்லா வாங்கணும், நான் நல்லா வாங்கணும்னு சொல்லிட்டார். சிலுவையில் அவர் ஜீவனை கொடுத்தார். அவர் வந்து வானத்தையே பூமியை படித்த பராக்கிரசாலி உள்ள தேவன். அவரை வந்து யாருமே சாகடிக்க முடியாது, யாருமே கொல்ல முடியாது. அவர் நினைச்சா யாரும் என்ன வேணால் செய்ய முடியாது. அப்படியாப்பட்ட தேவன் உங்களுக்காக எனக்காக தான் சிலுவையில் உங்களுடைய பாவங்கள் என்னுடைய பாவங்கள் ஏற்றுக்கொண்டு தான் அவர் வந்து சிலுவையில் போய் அவர் மறித்து அவருடைய நீதி நம்ம மேலே செலுத்துறார். அப்படியாப்பட்ட நீதி உள்ள தேவன். நம்ம நல்லா வாழணும்னு சொல்லி ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படி காத்திருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த ஏசப்பாவை நம்பி போய் கேளுங்க, ஏசப்பா நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். இந்த ஏசப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவ ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அவர் பரிதபிக்கிறார். இந்த ஏசப்பா நம்புகிற பிள்ளைகளை ஒருபோது கைவிட மாட்டார். ஆமென்.